பிரைஸ் தி லார்ட். இனி ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரியாக்கியாய் இருக்கிறார். அதாவது குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்காங்க, அலங்கரிக்கப்பட்டவங்களா கிரீடமா இருக்காங்க. அது இலச்சைன்னா அசிங்கம், குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை கொண்டு வர ஸ்திரீ எலும்புரியாக்கியா இருக்கா. அதாவது அழுகி போன தன்மை, அந்த எலும்புரியாக்கின்றது ஒரு அழுகி போன தன்மை, அந்த குடும்பத்தை அழிவுக்கு நேராக கொண்டு போற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்திரீயா நம்ம புருஷனுக்கு கிரீடமா இருக்க ஸ்திரீயா இருக்கணும்னு அந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல சொல்றாங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பியே அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று புகழ்கிறான். பிள்ளைங்க குணசாலியா இருக்கும்போது பிள்ளைங்க பாக்கியவதின்னு சொல்றாங்க. அதே புருஷனும் சொல்றாங்க, அநேக ஸ்திரீகள் குணசாலியா இருந்தாலுமே அவங்கள காட்டிலும் நீ மேற்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, யார் அப்படின்ற பார்க்கலாமா? அதே நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்றாங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. குணசாலி ஸ்திரீ கண்டுபிடிக்க யார், அவங்களோட மதிப்பு முத்துக்களை பார்க்கலாம் விலை உயர்ந்த மதிப்பா. அப்படியே கர்த்தர் அந்த விலை உயர்ந்த அந்த முத்துக்கு ஒப்பிடுகிறாரே, அப்படி என்ன ஒரு குணம் இருக்கும் அந்த குணசாலியான ஸ்திரீக்கு பார்க்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமே அவளுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்ல. தேவனோட பார்வைக்கு ஒரு விலையேற பெற்றது அப்படின்னா அது சாந்தமும் அமைதியுள்ள ஆவியை கர்த்தர் பெண்களுக்கு அந்த சுபாவத்தை அந்த இருதயத்துல மறைத்து வைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தணும். நம்ம வெளிப்படுத்தும் போது அது வெளியேற பெற்ற ஒரு முத்துக்கள்லாம் நம்ம கருதுகிறார். இதுக்கு உதாரணமா நம்ம பைபிள்ல கேரக்டர் யாரை பார்க்கலாம் தெரியுமா? மரியாள். லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். மரியாதை மென்ஷன் பண்றதுக்கே பரலோகம் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது. என்னன்னா, கன்னிகையின் பேர் மரியாள்னு சொல்லி இருக்கும். இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புருஷனை அறியாத ஸ்திரீலாம் அவங்க இருக்கிறாங்க, கன்னி பெண்ணா இருக்காங்க. அந்த 28வது வசனம் சொல்லுது, கிருபை பெற்றோலே வாழ்க, கர்த்தர் உன்னோடைய இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அது அப்போ வாழ்த்துதல் தூதர் சொல்லும் போது அவங்க பயப்படுறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, நீ குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லும் போது நான் புருஷனை அறியனே, நான் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் அது ஆவியான மேலே நிழலிடுவாள் அப்படின்னு சொல்லி ஆவி மூலியமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லுமா. அப்போ மரியாள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கப்பட்டவளே பாக்கியவதியே, அவர் சொன்னது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. இப்ப மரியாளோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்காங்க, பரலோகத்திலிருந்து அவங்க கிருபை பெற்றவங்க இருக்காங்க, வாழ்த்துதல் பெற்றுக்கொள்கிறாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாருன்றது அந்த உணர்வு அவங்க நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஸ்திரீகள் எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகம் அவங்களுக்கு தராங்க. அடிமை, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை சரண்டர் பண்றாங்க, முழுமையா சண்டை. அதை பெரிய விஷயம். ஒரு கன்னிகையா இருந்து புருஷன் அறியாத ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அந்த இருந்துமே அந்த ரிஸ்க் அவங்க புரிஞ்சு தெரிஞ்சுமே கர்த்தருக்கு முழுமையா தன்னை சரண்டர் பண்றாங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்காங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவரால் சொல்லப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையை தூதர் கொடுக்குறாரு. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான்னு சொல்லி மரியாள் சொல்றாங்க. அவங்க அடிமையா இருந்திருக்காங்க, தாழ்மையா இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட பெருமை இல்லை, ஒரு ஹம்பிள் தான் இருந்துச்சு. இது முதல் எல்லா சந்ததிக்குள்ளும் நீ பாக்கியவதி என்ன பண்ணுவான்னு சொல்லி அவங்க பாக்கியமா அவங்க கருதப்படுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள அதே சாந்தம், அமைதியுள்ள ஆவி அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு, ஒரு சரண்டர் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, கிருபை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க. இது எல்லா கேரக்டர்ஸுமே பரலோகம் அவங்கள பார்த்ததுனால அவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? எசப்பாவே அவங்க மூலமா பிறக்க முடியாத அந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க. எசப்பா இந்த ராஜாவை இந்த உலகத்தை ஆளக போறவர், சிங்காசனத்தில் வீற்று இருக்கப்பவர், கிரீடத்தை அணிந்தவர், அவர் இவங்க மூலியமா மரியாள் மூலியமா கிரீடம் மரியாள் மூலியமா பெற்றுக்கொண்டு மரியாள் இப்ப கிரீடமா அவங்க இருக்காங்க. எசப்பா இந்த பூமிக்கு வர்றதுக்கு அந்த பிள்ளைங்கள்
எ இவங்க மூலியமா ஏசப்பா வந்து பூமிக்கு வராரு. அது எப்படி வந்து இங்க பிள்ளைங்கள் வந்து பாக்கியவதின்னு சொல்லி அந்த வசனம் வந்து படிக்கிறோமோ, இவங்களும் பாக்கியவதிங்களா சங்கதி எல்லாமே இவங்க வந்து பாக்கியவதி என்பான்னு சொல்லி அந்த பாக்கியவதி என்ற அந்த சந்ததி மூலியமா அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீயா வந்து இருக்காங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீயே புகழப்படுவான்னு சொல்றதுல, அந்த பயந்து நடந்ததுனால அவங்க வந்து புகழப்படுறாங்க. ஹெவனோட பிளான் வந்து அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. கர்த்தர்கிட்ட அவங்க அர்ப்பணிக்கும்போது வந்து கர்த்தரோட இவங்களோட கேரக்டர் வந்து பரலோகம் பார்த்த நிமித்தம் கர்த்தரோட பிளான் வந்து இவங்க மேல இருந்ததுனால வந்து அந்த பொறுப்பு அவங்களுக்குள்ள வந்து காணப்பட்டுச்சு. பொறுப்பு குடுத்ததுனால ஏசப்பாவ இந்த பூமிக்கு வந்து வர அவங்க வந்து ஒரு பாத்திரமா இருந்தாங்க. அதனால இவங்க வந்து குணசாலி ஸ்திரீயா பரலோக பார்வைக்கு இவங்க காணப்பட்டாங்க. இது வந்து இவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் குடுத்த பொறுப்பு வந்து ஏசப்பாவ இந்த பூமிக்கு கொண்டு வரணும். அது இப்ப நம்ம வந்து ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கார். நம்ம குணசாலி ஸ்திரீகளா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேரக்டர் வந்து எதிர்பார்க்குறாருன்னு பார்க்கலாமா? அதே வந்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அந்த ஸ்திரீகளுக்கான கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸ்திரீ வந்து ஞானமா இருக்கார். ஞானமா வாய திறந்தா ஞானமாய் பேசுகிறார். எ எளிய மக்களுக்கு வந்து நியாயம் விசாரிக்கிறவா இருக்கா. நன்மையினால அவள் கை வந்து நன்மையான காரியங்களை செய்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறா. அவளோட விளக்கு வந்து அணியறதில்ல. எல்லாரும் தூங்கிட்டுக்கு அப்புறம் தான் அவ தூங்குறா. விடிய காலமே எழுந்து வேலைகளை பொறுப்பா வந்து செய்றா. நிலத்தை வந்து வாங்குறா. ஞானமா பேசி நிலத்தை வாங்குறா. அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு தாழ்மை உள்ள போதகம் அவகிட்ட இருக்கு. பிறருக்கு உதவி செய்றா. சோம்பலின் அப்பத்தை அவன் புசிக்கிறதுல தன் வீட்டு காரியத்தை எப்படி நடத்தணுன்றத அதை வந்து கண்ணோட்டமா இருக்கிறா. அவ சௌந்தரியமான வஞ்சினை உள்ளவளா இல்ல. அழகு ஆடம்பரம் அப்படி எதிர்பார்க்கல. அழகு வந்து வீண். ஆனா அவ அப்படி எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே வந்து அவ இருக்கா. அதனால அவ வந்து புகழப்படுறா. வந்து கையின் பலனை வந்து அவளுக்கு வந்து கொடுங்க. செய்கையின் அவளோட செயல் வந்து வாசல்கள் வந்து தான் புகழும் அப்படின்னு. வீட்டில் வந்து இந்த மாதிரி பொறுப்பாக செய்யும்போது வீட்டாளங்க எல்லாமே அவங்க வந்து கையின் பிரயாசத்துக்கு பலனை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணி அவங்க வந்து வாழ்த்துவாங்க. வீட்டு வாசல்கள் வந்து அவங்க வந்து புகழுமா. வீட்டு வாசல் தான் வெளியில் வர மக்கள் எல்லாமே இப்போ இந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த குடும்ப ஸ்திரீ நல்லா குடும்பத்தை கட்டி எழுப்புறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புகழ்தல் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உண்டாகும். அந்த குணசாலி ஸ்திரீயா வந்து இருப்பா. குண வீட் குண 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 குணசாலியான ஸ்திரீ வந்து வீட்டை கட்டுகிறான்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த குணசாலியான ஸ்திரீகளுக்கு அந்த கேரக்டர்லாம் இது நமக்குள்ளே காணப்படும் போது பரலோகம் நம்மளுக்கு என்ன பொறுப்பு தன்மை கொடுப்பாங்க. நம்ம வந்து மரியாள் கிட்ட வந்து மரியாள் மூலயமா ஏசப்பா இந்த பூமிக்கு வரணுன்றத பொறுப்பு பரலோகம் வந்து கொடுத்துச்சு. அதே பொறுப்பு இப்போ நம்ம கிட்ட கொடுக்குற நம்ம வந்து இந்த குணசாலி ஸ்திரீகளா இந்த கேரக்டர்ஸ் படி நம்ம நடக்கும் போது நமக்குள்ள ஏசப்பா வந்து நம்ம குடும்பத்தார்கிட்ட இருந்து பிறந்து வந்து நம்ம குடும்பமே வந்து பரலோக குடும்பமா வந்து இயேசுப்பாவை அறிந்த பிள்ளைங்களா வந்து மாறுவோம். வசனம் வந்து சொல்லுது 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்போது அவர்கள் யாராவது திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோட உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதகமின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பரலோகம் இந்த உலகம் மாதிரியான வரணும் அந்த பொறுப்பை கொடுத்து அதே பொறுப்பை இப்போ நமக்கு கொடுக்குறாரு. நம்ம குணசாலி ஸ்திரீகளா இருக்கும் போது இசப்பா நம்ம மூலியமா நம்ம வீட்டை ரட்சிப்படாதவங்க நம்ம குணசாலி ஸ்திரீங்களா நடக்கும் போது அவங்க உள்ளத்துலயும் அவங்க இல்லத்துல அவங்களோட வாழ்க்கையில இசப்பா வந்து பிறப்பாரு. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களாட்டும் ஒருவருக்குள்ளயும் வந்து அவங்க இருதயத்துல பிறக்கணும். நம்ம குணசாலியா ஸ்திரீகளா இருக்கும் போது அவங்க இருதயத்துல வந்து ஏசப்பா பிறப்பாரு. ஏசப்பா உலகத்துக்கே பிறந்தவர். இப்ப நம்ம குணசாலி ஸ்திரீயா இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஆட்களுக்குள்ளேயும் ஏசப்பா பிறக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பான வந்து பரலோகம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம குணசாலி ஸ்திரீகளா இருக்க ஏசப்பா கிட்ட கிருபை கேட்டு அனுதினமும் ஞானம் உள்ள ஸ்திரீகளா குடும்பத்தை கட்டி எழுப்புற ஸ்திரீகளா வாழ ஏசப்பா கிட்ட கிருபை கேட்போம். ஆமீன்.